ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர் மூவி சீன் 10 தான் இன்னைக்கு வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சீன் 9 வரைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். பக்கத்தவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனை வந்து கொன்னவங்கள ரெண்டு ரெண்டு பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கியிருப்பார். ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒன்றும் தெரியாது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விரலை மட்டும் வெட்டிட்டு அவர் வந்து உயிரோட வந்துட்டு இருப்பார். அது இன்னொரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வந்து கார்ல வந்து தூக்கிட்டு போனாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, சீன் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சீன் அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்பொலியா இருந்துச்சு. அந்த தீம் மியூசிக் வேற லெவல் செம்மையா இருந்துச்சு. அந்த தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது வந்து வெறித்தனமா இருந்திருக்கும். எத்தன பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அத ரசிச்சு வந்து பார்த்தீங்க, கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இப்ப சீன் அந்த அந்த சீன் வந்து எப்படி அ அந்த பையன வந்து அவரோட பையன வந்து தூக்கி போட்ட இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டு போவான்னு சொல்லிட்டு தெரியும். வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத பத்தி பேசுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். സാർ എന്റെ അറിവിലല്ല സാർ. സാർ കുറച്ച് സമയം കൊടുത്താ സാർ. സാർ ആ പാലത്തിനപ്പുറത്ത് മുഴുവൻ നമ്മുടെ പോലീസാണ് സാർ. ആ വണ്ടി അണ്ണാക്കി നല്ല അവരുണ്ടാക്കിയത്. റാന്നി വിട്ടെങ്ങാനും ആ വെളി പോയാ പൊണ്ണാളെ ബെൻസോടെ ബെൻസേ എന്താ സാറേ എന്താ സാറേ ഇത് തള്ളേനെയും കൊച്ചിനെയും വിളിച്ച് എല്ലാരെയും വെളി നോക്ക്. ஐயோ குச்சி. ஐயோ ஐயோ അവനെ മരുന്ന് പോലീസിനെ അറിയില്ല നിനക്കൊന്നും. നിന്നെയൊക്കെ തൊട്ടാലേ ഏത് പൂജാറ്റിൽ നോക്കാൻ വരും. എനിക്കറിയാം വരും. ഇതിപ്പോ അവൻ വരണ്ടാ. അവനെവിടെടാ? കാടടയ്ക്കാതെയാണോ ജോർജ് എന്നെ തേടാൻ ഇറങ്ങിയത്? ബെൻസേ, നീ മര്യാദയ്ക്ക് വന്ന് കീഴടക്കും. നിനക്ക് ചുറ്റും പോലീസാണേ. പോലീസിനെയാണ് നീ തൊട്ടത്. വെച്ചേക്കല്ല നിന്നെ. പോലീസ് അല്ലടാ എന്നെ തൊട്ടത്. നീ ഈ കളി എവിടെ തുടങ്ങിയോ അവിടെ തന്നെ ഞാൻ തുടങ്ങാം. നിനക്കുണ്ടല്ലോ തൊട്ടാ നോവുന്നൊരു ജീവൻ എവിടെ. നീ ഒന്നും ചെയ്യരുത്. നീ വേണ്ടാത്ത പണിക്ക് ഇറങ്ങരുത്. നിർത്തിക്കരുത്. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வலிக்குமா? മോളെ മേരി,
മേരി മോളെ മേരി മോളെ മേരി മോളെ മേരി മോളെ ஐயோ போடு வருவார் அம்மா இப்படி இருக்கு ஓ എന്റെ മോളെ നിനക്ക് എന്നോടല്ലേ പക എന്റെ മോളെ എന്റെ മോൻ പോയിടത്തേക്ക് നിന്റെ മോളെ ഞാൻ പറഞ്ഞയച്ചു. എന്തേ அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. ஓ உனக்கு எனக்கு வித்தியாசம் போயிடும். ഞാൻ കൊന്നു. யார் மியூசிக்னு தெரியும். பனிக்கு போட்டவரா?
എനിക്ക് ഒരു ദിവസം സമയത്താ. എന്നെ കൊല്ലലേടാ. എന്റെ മോളെ മേരി, അപ്പുറം ഒരാളുള്ളത് ചെറിയ കാര്യമല്ലുള്ളൂ. അത് കേൾക്കാനായാലും പറയാനായാലും. അന്ന് ആ മഴയത്ത് ഫ്ലൈറ്റിലൊരു അപകടം പറ്റി എൻ്റെ അപ്പയെ മദ്രാസിൽ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ കൊണ്ടുവരുമ്പോ എനിക്കന്ന് 4 വയസ്സാണ്. ഒരുതരം മരവിപ്പായിരുന്നു എനിക്കും എൻ്റെ അമ്മയ്ക്കും. അന്ന് ആ മഴ തോർന്നതേ ഇല്ല. ഞാനും എൻ്റെ അമ്മയും നന്നായി നനഞ്ഞു. ആ മഴയത്ത് ഒരു കുടയായി വന്ന ആളാണ് ബെൻസ്. എൻ്റെ അപ്പയെ പോലെ അല്ല, എൻ്റെ അപ്പ തന്നെ. ബെൻസ് ഒരു കടലാണ്, ആഴമുള്ള കുറെ നന്മകളൊക്കെ ഉള്ള ഒരു കടല്. ഞങ്ങളുടെ കൂടെ നീ അവിടെ ഹാപ്പി ആയിരിക്കും മേരി. അമ്മയോടും എന്റെ ബെൻസിനോടും പറയട്ടെ നമ്മുടെ കാര്യം. சூப்பரா இருந்துச்சு. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் வந்து எடுத்துட்டாரு. அவர் பொண்ணு வந்து போய் மீட் பண்றாரு லாலேட்டன்னு. ஆ எனக்கு மட்டும் தான் ஃபேமிலி இருக்கு. உனக்கு ஃபேமிலி இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வீட்ல வந்து பார்க்கும்போது தேடுறாரு. அங்க இங்க தேடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில அவரையும் வந்து போட்டு எவ்வளோ ஆசை தீர எவ்வளோ கோவம் இருக்குமோ, அவ்வளோ போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாரு. ஆ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் சீன்ல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொன்னுட்டாரு. எதுக்கு அவரு பையன கொன்னாரு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. கிளைமேக்ஸ் தான் வரும்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கோசரம் தான் இந்த மூவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஆ உங்களோட லைக் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து என்ன மூவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கேட்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. இது போல நல்ல வீடியோ நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.